Welcome to Kitchen Crafts. Hi friends, இன்னைக்கு நம்ம காய்கறி புளி குழம்பு பண்ண போகிறோம். காய்கறியை எல்லோரும் சாப்பிட்லாம். விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டு காய்கறி குழம்பு. நான் கருவாடு போட்டு பண்ண போகிறேன். கருவாடு போட்டு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கருவாடு போட்டு பண்ண போகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 6 விதமான காய்கறி எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, பீன்ஸு, முருங்கைக்காய், வெண்டைக்காய். தனியாக போடணும், அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 5 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு. நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கருவாடாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இறால் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுடலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுடலாம். தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். கருவாடு போடுறோம். எந்த கருவாடு இருந்தாலும் போடலாம், இறால் இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு போட்டாக்கா வாசம் மணமாக இருக்கும். இந்த காய்கறியெல்லாம் போட்டுடலாம். முருங்கைக்காய், வெண்டைக்காய் தனியாக இந்த காய்கறி வெந்த பிறகு தான் போடணும். இப்போ நல்லா இதோட வதக்கி விட்டோம்னா காய்கறி சீக்கிரம் வெந்துடும். பெரிய கப்பால் 1 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேக விட்டுடணும். காய்கறிக்கு மேலே தண்ணி இருக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி அளவு எடுத்துருக்கிறேன்.
அதை வந்து ஊற போட்டுடணும். இப்போ நல்லா காய்கறிலாம் வெந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் போட்டுடலாம். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் வேகணும் முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாம். காரம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி கம்மியாக ஊற்றணும், இல்லாட்டி ரொம்ப புளிப்பாக போயிடும் காய்கறிகளெல்லாம். காய்கறி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். Subscribe to get more videos.